வாங்க. ஆமா, யாருமா வெளிநாட்டுல இருக்கா? வா, தேடுதுல என்ன பிள்ளைம்மா நீ எல்லாம்? யாரெல்லாம் வந்தியம்மா? 2 இருந்தாலும் வந்திருக்கிய. கால் வந்துக்கலாம். அதே சென்னை மாநகரிலிருந்து நீதிமன்றத்தில் வழக்குடையவர் யார்? நீதிமன்ற கோர்ட் கேஸ். வா, முன்னால வந்து நினைப்பா. கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மகனுடைய ஜாப் சம்பந்தமான முயற்சிகள் பல. இதுவரை எந்த விடைகளும் கிடைக்கல. அப்படியே விடை கிடைத்தால் அவனுக்கு சரியான ப்ராஜெக்டும் கம்பெனியும் கிடைக்கல. இது ஒரு நிலைமையா நடந்துகிட்டு இருக்கு. கிரகங்களால் எதுவும் குறைகளா அல்லது ஏன் இந்த தடை? இதுல இருந்து அவனை வெற்றியாக்கி தொழில் அமைச்சு தரணும் என்பது உங்கள் கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு உட்பட விசா கிடைச்சிரும், வெற்றி ஆயிடுவான். வேற என்ன வேணும்? 1 வருஷம் ஆகும் வீட்டை கட்டிக்கு. நான் முதல்ல பணம் கொடுத்துட்டேன். கவலையை தூர விட்டு சந்தோஷமா இருக்கணும். வெற்றி. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. என்னப்பா வழக்கு? கால் வந்துட்டு வரலாம். அடுத்து, திருமணம் முடித்து கணவன் மனைவிக்குள் மன வருத்தமும் பிரிவு வருமோங்கிற பயமும் உடையவன் யாரப்பா? யாருமா? வா, இன்னொரு கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாகவே தொழிலாலும் மனதாலும் பிரச்சனைகள். அதே மாதிரி இல்லற வாழ்க்கைக்குள்ளும் மன வருத்தங்களும் கடன்களாலும் மனக்குழப்பம். இந்த சூழ்நிலாம் இருக்கும் பொழுது இந்த சொத்துக்கள் சம்பந்தமான வழக்கை உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? இதோ 1 வருடக்குள்ள அந்த சொத்து வெற்றி ஆயிரும். உன் கடன் தீரும். ஜெயிச்சு தரேன், வாங்கி தரேன். அடுத்த பார்வையில் யாருக்குமா டைவர்ஸு? கால் வந்துட்டோம். எங்க இருக்கிறாங்க? கால் வந்துட்டோம். ஓம்காரநாதம் ஒளியான வேதம். டைவர்ஸ் ஆயாச்சா? அந்த வாழ்க்கை மீண்டும் தொடருமா தொடராதாங்கிற குழப்பம். தொடர வைப்பேன் என்பது மேல இருந்து உத்தரவு. சேர்த்து வாழ வச்சா போதுமா? சரி. சபரிமலை ஐயப்ப சாமியுடைய பாட்டு எனக்கு சத்தம் கேக்கு. என்ன காரணம்? நீங்க சபரிமலைக்கு போயிருக்கீங்களா? 1 வருஷம் போயிட்டு வரணும். அதனால சாமியுடைய கிருபையும் கருணையும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அதுக்கு பிறகு பிறக்கிற வாரிசுகளும் செம்மையாக நடக்கும், குடும்பமும் தடையும். கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு கேள்வி இருக்கா? உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? இன்னும் 1 வாரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? தொழிலை வெற்றியாக்கி தரேன், ஏமாற்றம் இல்லாம காப்பாற்றி தரேன். நற்கனியாய் பிறக்கும் ஐயப்பா என்று பெயர் வை. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். தன் பிள்ளையினுடைய உடல்நிலையை பற்றி வருத்தப்பட்டு வந்தது யார்? என்ன உடல்நிலை? யாருக்கு? என்ன செய்கிறது?
சரி வந்து நின்னுங்க வாங்கோ வரலாம். உன்னுடைய உடல்நிலையை ஆராய்ந்து பார்த்தம்பா. ஒரு பக்கத்தில் உள்ள நரம்பு, எலும்பு, சவ்வு சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கு. ஒரு அறுவை சிகிச்சைக்கு பின்பு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு செய்தி இருக்கு. அது செய்தால் உடலுக்கும் பொருளாதாரத்துக்கும் உதவியாக இருக்குமா இருக்காதாங்கிற குழப்பம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? அதை செய்யக்கூடிய பணமும் தாரேன், உன்னை ஆரோக்கியமா வாழவும் வைக்கிறேன். கால் வந்துட்டு வரலாம். தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா, மானாபிமானங்களை காக்குமா. வேற என்னப்பா வேணும்? அதோ அந்த வழக்குல வெற்றியாக்கி தரேன். இன்னும் 9 மாதங்கள் நீ காத்திருக்க வேண்டும். ஜெயிக்கிறேன். நல்லா அடுத்த உத்தரவுல அதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு உத்தரவு தான். ஒரு கை கொடு. பிள்ளையை பத்தி கேட்டு வந்தது, பிள்ளையினுடைய உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யார்? மெல்ல மெல்ல. கரெக்ட். இன்னும் ஒரு முறை. அந்தனர் வேள்வியில் அகப்படாத என்ன கோத்திரம்? உட்காருங்க. அப்ப நீங்க நில்லுங்கோ. நீங்க உட்காரு. உன் பேர் என்னம்மா? வெரி குட், அருமையான பேர். என்ன படித்திருக்கிறாய்? பிகாம். அடுத்து சிஏ படிக்கலையா? உட்கார். பக்கத்துல வா. இங்க வந்து உட்கார். அவளே உட்கார வேலை. முன்னே வா. கண்ண முடிக்காம யாரு சொன்னாலும் அதை பிடிச்சுக்கிட்டு அதுக்கு ரொம்ப விளக்கம் பேசுவா. நம்மளே ஒரு வார்த்தை பேசணும்னா என்னை அப்படி அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். என்ன காரணம்னு பார்த்தேன். பிரெயின்ல இருக்கக்கூடிய பிட்யூரிட்டி சம்பந்தமான சுரப்பிகள் கொஞ்சம் குறைவு. இடையில திடீர்னு ஒரு அரெஸ்ட் ஆயிருக்கு. அதனால ஹியூமன் சென்ஸ் சம்பந்தமான சிந்தனையும் மனக்குழப்பம், மைண்ட் டிப்ரெஷனும் ஆயிருக்கு. இந்த நிலைகள்ல இருந்து இது பிள்ளைய நல்லா ஐஸ்வர்யமாக்கி தந்தா போதுங்களா, தைரியமா இருக்கலாம். நரசிம்மமூர்த்தியை கும்பிடுவியா? நரசிம்மமூர்த்தியை கும்பிடுவியா? போயிருக்கியாங்க? சரி. 6 முறை என்னைய பார்க்க வரணும். இவ்வளவு தெளிவான பிள்ளையாக வாழ வச்சு காட்டுறேன். வார பௌர்ணமிக்கு சிரமத்தை பார்க்காம வந்துருங்க. அன்னைக்கு ஒரு மருத்துவம் செஞ்சு விட்டுருவோம். சரியா? இந்தா பிரம்மநாயகாய நமோ. இந்தா பக்கத்துல வா மகளே. வேற என்ன வேணும்? அத பின்னால பேசுவோம். இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இங்க உத்தரவு. வாங்க, நல்லா பிள்ளைக்கு கை கொடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு ஒருத்தர் கேட்காரு. யாருப்பா? கண்ணே. ஐயா வேலூரா? உங்களுக்கு எந்த ஊரு? ஆவடி. வேலூர்ல யார் இருக்கா? சொந்த ஊரா? மாமியார் ஊர். உங்களை அப்புறம் கூப்பிடாததுக்கு காரணம் அதுதான். புரியுதா? உங்க சொந்த ஊர் வந்து சென்னை, மாமியார் ஊர் தான் வேலூர். எப்படி அங்க உரிமையாகும்? ஆகாது. அப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு சரி வேலூரும் நமக்கு சொந்தம் தானே, சாமி கூப்பிட்டா பலன் கிடைக்கும் நினைச்சு நீங்க அன்போட வந்தீங்க. ஆனா நான் பர்டிகுலரா கூப்பிடணுங்களுக்கு தான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். கால் வந்துட்டுவாங்க. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி,
அங்கையர்கண்ணி அன்பு மீனாட்சி. என்ன வேணும்? 2 வருஷ காலமாகவே உறவினர்கள் மனிதர்கள் யாருமே உங்களுக்கு செம்மையாகல. அவனுடைய கல்யாணம் பேசி முடித்திடலாம்ங்கிற ஸ்டேஜுக்கு கழுத்து வர வந்து தட்டி போகக்கூடிய நிலைமையெல்லாம் வந்துடும். அதுக்கு அவனுடைய பிறப்பு காரணமா, கிரகம் காரணமா, ஜென்மபாவம் காரணம். அதனால ராமேஸ்வரத்தில் மூழ்கி அவன் பேருக்கு அர்ச்சனை செய்து என்னை வந்து பார்க்க அவனுடைய திருமணம் 2025 முடியும் முன் சிறப்பாக நடத்தி தரேன். கால். அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு, அதையும் சொல்லியே அனுப்புறேன். வரலாம். முருகா என்று அழைக்கவா. உங்க வீட்டு எல்லைக்குள்ள போன சிவன் முருகன் போன்ற ஆலயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் போய் பார்த்துட்டு தான் இப்ப வந்தேன். பையனுக்கு இருதார யோகமும் இருக்கு. அதே மாதிரி ஒரு பெண்ணால மனசு இடைஞ்சல் படக்கூடிய விதியும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிலைகளிலிருந்து நீக்கி வெற்றியாகி தரேன். புண்ணிய தீர்த்தம் ஆடி என்னை பார், வெற்றி உண்டுப்பா, மகிழ்ச்சியா இருக்கலாம். நீங்க மட்டும் வந்தாலும். கர்மசாமிக்கு உடல்நிலை அறுவை சிகிச்சை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது யாரப்பா? என்னடா தம்பி, கால் ஒன்றாடா? யாருக்குமா? என்ன ஆபரேஷன்? ஆறுபடை வீடு தன்னில் அமர்ந்தாயப்பா. வரலாம். என்ன ஆட்ட போலுங்கிறே. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 வருட காலமாக ஏமகால தூதனால் பாதிக்கப்பட்டது போல மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களையும் வேதனைகளையும் சுமந்து பல பண நஷ்டங்களையும் பெற்று கடன்களையும் சுமந்து இப்பொழுது வேதனை அடைந்து வந்திருக்கிற காலம் சொல்லலாம். அடுத்த உத்தரவு, என் பையன் கல்வியை உயர்த்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க. நாளெல்லாம் உன் மகிமை அறிந்தாயப்பா. வரலாம். இந்த நிலைகளுக்கு செய்வனை வேறை கோளாறுகள் காரணம் கிடையாது, கிரகங்களால் ஆன பிரச்சனை. இதை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா, நான் பணம் தந்திருக்கேன், உன் கடனை தீர்த்து வெற்றி ஆக்குதேன். சும்மா என்று நினைக்காதே, சுகமான வார்த்தை இது. வெற்றி அடைவாய். அம்மா நீ காலில் விட்டு வா, நீ வந்து நில்லுடா. மகளே, நீ கேட்கும் வரத்தை கொடுன்னு உத்தரவு. என்ன வேண்டும்? கால் வந்துட்டு வா. இந்தா பக்கத்துல. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அமைதி நிலவும். உன் கணவனுக்கு கண்டமில்லாம காப்பாத்தி வெற்றியாகி தரேன். இந்தா செல்வாக்கார் பணம் தந்துட்டேன். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். என்னம்மா வீடு? நிற்கத்தாக. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. சாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனைவியினுடைய மனதில் நிறைய வருத்தங்களும் வேதனையும் மனதுக்குள்ள இருக்கு. உன் பிள்ளைக்கு
கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாத நிலைகளான கல்வியில் ஊக்கம் குறைவும் நாட்டம் குறைவுமாக மனப்பிடிவாத தன்மையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவனுடைய மனதை மாற்றி கல்வியில் ஊக்கம் கொடுத்தா போதும்ல, கால் வந்துட்டுவான். தர்மசாஸ்தா மணிகண்டா சரணம் சரணம் ஐயப்பா. இந்த கனி அவனுக்கு பிழிந்து கொடுப்பா, அவன் மனசு மாறும், கல்வியை தேடும், ஆனந்தமாக இருப்பாய். என்னது வாட்? பிளாட் போர்டு விற்க போறியா? எத்தனை பெர்சன்டேஜ் கோயில் பொங்கராப்பட்டி? கண்ண முடு, உன் இடத்துல கால் வச்சுட்டேன். இந்த வளர்பிறையில் போய் நான் கொடுக்குற கனியை கொண்டு போடு. இந்தா 4 பக்கத்துலையும் போடு, கோடி பணம் வரும், சந்தோஷமா வெற்றி அடைவார். வெள்ள கரெக்ட் கரெக்ட். கர்மசாமிக்கு குத்து காலிட்டு கொண்டு கொடுக்கின்ற கைகள் உண்டு, கோடி சூரியன் மின்னி கொண்டு மேனி எல்லாம் மின்னல் கொண்டு, பட்டாடை பவளச்சவாய் முத்து ரத்தினம் சிரிப்பும் உண்டு, சொக்கி போய் நிற்பதுண்டு சொல்வதுண்டு சரணம் என்று, சொக்கி போய் நிற்பதுண்டு சொல்வதுண்டு சரணம் என்று. சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா. என்னப்பா இப்படி ஐயப்ப சாமி வராரு? கால் உன்னுடைய சகோதரன் மனத்தை பார்த்தேன். உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் எங்க வேணாலும் போட்டு பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் துரோகம் பண்ணதுக்கு ஒரு பொம்பளை காரணம். அந்த பொம்பளையுடைய மனதின் தூண்டுதலால் அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான். அதனால சட்டப்படியும் உங்களை லாக் பண்ணதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அதை மீட்டி தந்தா போதும்ல, கால் வந்துட்டுவாங்க. நாளை காலையில் என்னை பார்த்து போங்கப்பா. அப்படியே கண்ண முடி உட்காரு பாப்போம். கண்ண முடி உட்காரு. உன் தம்பி உனக்கு வசங்குவான், நீதியாக உன் இடம் கிடைக்கும். புண்ணியமாக இருக்கு. காலைல பார்த்துக்கோங்க. சரி, காலையில பார்த்துக்கோங்க. கர்மசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யாரு வச்சிருக்கா? என்ன வியாபாரமோ காலைல விட்டு வா. சந்தோஷமா தாரேன். நீ என்ன வியாபாரம் வச்சிருக்க? வண்டி வியாபாரமா? என்னப்பா, யார் இருக்கா? உன்னைய கூப்பிடணுமா வேற என்ன கூப்பிடணுமா? அக்கா என்ன வியாபாரம்? எங்க இருக்கிறான்? கால் வந்துட்டு வா. நீ நின்று உங்க அம்மா கூட நின்று வரேன். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இருங்க வாங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு அவங்க உள்ளத்தை ஆழத்தை நான் பார்க்கட்டும். அப்படியா? என்ன செய்யணும் உன் பையனுக்கு? இப்போ அவனுடைய பணம் 2 பேர்கள்ட்ட கொஞ்சம் லாக்கா இருக்கு, அதையும் வர வச்சு தாரேன். இந்த வியாபாரம் டல்லாகிறதுக்கு காரணம் ஒரு பொம்பளையுடைய பகை, அதுல ஏற்பட்ட வகை. அதை நீக்கி வெற்றியாக்கி தாரேன், வியாபாரத்தை விருத்தியாக்கி தாரேன். கால் வந்துட்டுவோம்.
கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே. முருகப்பெருமான் வாராரு, எங்க இருக்கிறார்? இந்தா வெற்றி ஆக்கி தரேன். காலையில் என்னைய பார்த்துட்டு போ, ஜெயிச்சுக்கா. நல்லா இருப்பாங்களே. அடுத்து பேசுவோம். அடுத்து வாங்கப்பா தம்பி. தேடினான் தேடினான் பெண்ணை தேடினான், தேடினான் தேடினான் பணத்தை தேடினான். கல்யாணம் முடிச்சாடா? உங்களைய தேடுதிய? தேடிக்கிட்டு இருக்கேடா. இன்னொருத்தர் காலில் விட்டுவா. கை நிறைய காசு. எதிர்பார்க்காம உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. கழுத்துல இருந்து இடுப்பு வரை இருந்தா எந்திக்க முடியாமலும் அப்படி சோர்ந்த மனநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. செய்வனை வச்சிருப்பாங்கன்னு நினைக்காத, அப்படி நடக்கலை, கிரகங்களால் நடக்கும். சரியாக்கிறலாம், கவலைப்படாத. உனக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டா அவள் கொஞ்சம் சந்தோஷமாயிருவா. நடத்தணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு பெண் பார்த்து நின்ற மாது அவர்கள் வந்த போ தென் வாங்கு தேசை குலுங்க நேன் காயை கண்டு கண்ணமுடு. புரட்டாசி 30க்கு பின்பு உனக்கு திருமணம் நடக்கும், வெற்றி அடைவார். இந்தா இன்றிருந்து வியாபாரத்தில் விருத்தி படிப்படியாக வளரும், செல்வாக்காயிரும். வெற்றி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? என்னம்மா பிள்ளை எங்க இருக்கா? கால் வந்துட்டாம. நான் ஒரு கம்பெனிலேயே எதையோ பணத்தை போட்டேன், எனக்கு கிடைக்கல. எந்த கம்பெனில போட்டிய? எவ்வளவு ரூபா? கொஞ்சம் தானே போட்டிருக்கிய, வாங்க இங்க வாங்கி தர வேண்டாமா? இன்னொரு கால் விட்டுவா. அப்படி நினைக்காங்க. கடவுள் கொடுத்த பணத்தை அறிவுபூர்வமா மனசாட்சியா பேண தெரியணும். யாரை நம்பியும் கொடுத்து ஏமாறக்கூடாது. இவனுக்கு கொடுத்ததே வேஸ்ட்னு இறைவனே சிரிச்சா நீ என்ன செய்வ? நான் சொல்ல நியாயம் இருக்கா இல்லையா? எந்த ஒரு மெட்ராஸ்ல கால் விட்டா மகனே. சரி. ராம ராம ராம் ஸ்ரீராமாம் ராம ராமா ஸ்ரீராமா. ஸ்ரீராமர் கோவில், ஆஞ்சநேயர் கோயில், பெருமாள் கோயில் எங்க இருக்கு? உங்க ஏரியிலே இருக்கு. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்த்தேன். திருமணத்தை பற்றி சிந்திக்காம தனிமையிலேயே ஃப்ரெண்ட்ஷிப்பா ஓட்டிடலாம்னு இப்போ மனசு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையில தலைகுனிவும் வேதனையும் ஏற்படும். அதனால அந்த மனநிலைகளை மாற்றி தக்க துணையோடு தரத்தோடு வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவான். பிள்ளையின் கல்வியை பத்தி கேட்டு வந்தது யார்? அக்கா முன்னால வாங்க. என்ன படிக்கிறார்? என்ன படிக்கிறார்? அங்க நினைக்கார். ஏன் அதுக்கு கவலைப்படணும்? இன்னொரு தரம் கால் விட்டுருவான். முருகா, வரலாம். ஒருவரால் நம்பிக்கை ஊட்டப்பட்டு உன் பிள்ளையினுடைய மனம் இப்பொழுது அதற்கு அடிமையாகி இருக்கிறது. அந்த நம்பிக்கை வீணாகும். நம்பிக்கை ஊட்டப்பட்டவரும் ஏமாற்றுவார். அதற்கு பின் உன் பிள்ளைக்கு புத்தி வரும். அப்பொழுது என்னை நாடுவாள். புனிதமான வாழ்க்கை அன்று நடக்கும். வெற்றியும் அடைவாய். இந்தா சரியாக்கி தர, மனசை நிம்மதியா. நல்லா இருக்கு செல்ல குட்டி. கால் விட்டு மயிலாக நான் மாற வேண்டும்,
வள்ளி மணவாளன் என் தோளில் இளைப்பாற வேண்டும். மயிலும் முருகன் எங்கப்பா இருக்காரு? இருக்கிறாரு. மயிலும் முருகனை கும்பிட்டு இருக்கீங்களா? முருகன் மயில் வாகனத்தோட வந்து நிற்கிறார். அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். கோடிமலை வாசன், கோலமயில் வாகனன், நீலமயில் வாகனன், நெஞ்சார இருக்கும் நிர்மலன். கால் வந்துட்டு வாங்க. இடமோ சுகமானது. நல்ல கண்ணிலண்ணே, உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு பேங்க்ல போய் சப்மிட் பண்ணி அது மூலமா பணத்தை வசூல் பண்ணிக்கலாம்னு ஒரு கற்பனை கதை வந்திருக்கு. ஆனா பேங்க்ல கேட்டா அதுக்குரிய பலன் தெளிவா இருக்காது. உண்மையா இல்லையா? தெரியாது. இப்ப அந்த பணத்தை உங்களுக்கு வாங்கி தரணும். பார்ட்டியை உங்கள்ட்ட கொண்டு வந்து நான் தெளிவு பண்ணி தந்துட்டா போதுங்களா? பக்கத்துலவா கர்மசாமிக்கு பணத்தை வாங்கி தரேன். ஒரு டாக்குமெண்ட், அதுக்கு ஈடாக ஒரு சொத்தை வாங்கி தரேன். வெற்றி உண்டு. சொத்து அவன்கிட்ட இல்லையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்கு வேற ஒரு பாயிண்ட்ல அந்த சொத்து இருக்கு. அதை உங்களுக்கு லாக் பண்ணி தரேன். கொடுக்க வைக்கிறேன். 3 முறை என்னைய பார்க்கணும். நாளைக்கு காலையில் என்னைய பார்த்துட்டு போகணும். காலைல வந்துட்டு வா செல்லக்குட்டி. அவ்வளவுதான். அடுத்து பேசுவோம். கற்பகமே உனையருடைய துணையாரம்மா. எந்த ஊருமா? சென்னையில. அப்படியா? கருடாழ்வார், சங்கு, சக்கரம், தனுசு, வாள், தண்டு, திருநாமம் எல்லாம் கொண்ட பெருமாள் கோயில் உங்க எல்லையில இருக்குல்ல? கால் வந்துட்டு. உன் பிள்ளை கல்விக்கு நான் என்ன உதவி செய்யணும்? கண்ண மூடி உட்காரு. கண்ணாடியை கலத்து. நிமிந்து உட்காரு. இந்த வருஷத்துல அவனை நான் எப்படியாவது மனதை அடக்கி படிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன். அவனுக்கு இருக்கிற மனநிலைகளை மாத்தி தரேன். இந்த மகளே, பௌர்ணமிக்கு வந்து சேரு. ஜெயிச்சிருவேன். போ. திருவள்ளூர் தம்பி. தண்ணி கிணறு எங்க இருக்கு? கேணி. சிவன் கோயில். கால் வந்துட்டு. எந்த ஊரு? பரட்டா. அவரை விட்டுரு. என்னடா வேணும் தம்பி உனக்கு? கண்ணை மூடு பாப்போம். ஆஞ்சநேயர் வராரு. எங்க இருக்கிறார்? பஜனை மண்டபமா இருக்கு. என்ன ஸ்ரீராம பஜனை நடக்காங்க. சார் காலையில் என்னை பாரு. கல்யாணத்துக்கு விளக்கம் சொல்லித்தார், நடத்தித்தார். யாருக்கு? கண்ணமுடு. கண்ணமுடுறா. 40+45 தான் இருக்கு. 65 பாயிண்ட் ஏற்றி தரேன். போ. நல்லா இருக்கு. என்ன வேணும்? நின்றுக்கலாம். நின்று கொள்ளலாம். கண்ண மூடலாம். இந்தா 2 நண்பர்களுடைய மனத்துக்குள்ள புகுந்து உன் பணத்தை வாங்கி தரேன். ஏமாறாம காப்பாத்துறேன். வெற்றி உண்டு. உள்ள பாக்கெட்டை கொடுங்க.
கும்பகோணம் நாளை நாளை இருக்கு நாளை இருக்கு. கும்பகோணமாடா தம்பி? கும்பகோணமே தான். கும்பேஸ்வரர் கோயிலுக்கு எந்த பக்கம்? அப்படியே அப்போ உள்ளவா? இது யாரு? இவன் அண்ணன், இவன் தம்பி. கால் வந்துட்டு வாங்க ரெண்டு. என்ன வேணும் சகோதரர்களே? உன் தம்பிக்கு இன்னும் 6 மாத காலம் அவகாசம், பொறுமையாக இருக்கணும். 6 மாத காலம் அவகாசம் இருக்கு, பொறுமையா இருக்கணும். இந்த மாதம் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு 6 மாதம் கழிச்சு வா. அதுக்கு அடுத்து உனக்கு திருமணத்தை நடத்தி வைக்க. நாளை காலையில என்னைய பாரு, எல்லா வெற்றியும் ஜெயிச்சு தரேன். வாங்க பார்க்கலாம். காலம் கும்பகோணம். நான் நினைக்கிற தெய்வ சக்தி கிடைக்கணும்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை உட்காரலாம். ஒரு குரு ஒருவர் இருந்து சில வழிகளை காட்டி முழுமையான ஞானத்தை பற்றி சொல்லாமல் மறைந்து விட்டார். இப்போதைக்கு அடுத்த ஞான சக்தியை பிடிக்கவும் முடியவில்லை, தேவதையை தன் பக்கம் வசியப்படுத்தவும் முடியவில்லை. அதற்குரிய இடமும் இல்லை. என்ன செய்தால் சரி வருங்கிற குழப்பமான மனநிலை உன் உள்ளத்தில். கால் சொல்லலாம். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. அது எந்த ஏரியாவில் எடுத்த ஷூட்டிங் தெரியுமா? ஒகேனக்கல், கொடைக்கானல். உன் தெய்வம் இருக்கிற இடம் கொடைக்கானல் பக்கம், சரிதானா? அதே மாதிரி தாய்க்கு நிகராக உன்னுடைய சின்னம்மாவை நீ தெய்வமாக நினைக்கிறாய். ஆமா, அவங்களுடைய உடல்நிலையை சரியாக்கணும். நீ நினைக்கிற அந்த பெண் தெய்வத்தையும் உனக்கு துணையாக நான் கொடுக்கணும். அதுல நீ உபதேசம் செய்ய விரும்புகிறாய். அந்த சக்தியை கொடுத்தா போதும்ல. இன்னொரு 3 முறை பார்க்க அந்த சக்தி உனக்கு நிலவும். அந்த வழக்குல வெற்றியை நான் தாரேன். ஐஸ்வர்யம் கிடைச்சாச்சு, நல்லா இருக்கும். குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள்